இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஊருக்குள்ள புதுசா ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி வரப்போதானே, அதுக்கான வேலையெல்லாம் நீ தான் பாத்துக்கிறதா சொன்னாங்க. ஆமாண்ணே, அந்த கம்பெனி ஆளுங்க என்ன வந்து பார்த்தாங்க. அவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நல்லது நடக்கும்னு தோணுச்சு. அதான். அதெல்லாம் சரிதான், ஆனா அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்கிட்ட சொல்லிட்டு பண்ணிருக்கலாம்ல. சிட் ஃபண்ட் கம்பெனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுல ஏமாத்துறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தானே அவரும் இதை பண்ணிருப்பாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஏன் எதுவா இருந்தாலும் அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவரா எதுவும் செய்யக்கூடாதா? கல்யாணி, நீ எதுக்கு இப்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்க? நான் அவனோட நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நல்லது? யாரு என்னன்னு தெரியாம ஏமாந்துடக்கூடாதுல்ல. நீங்க இப்படியே சொல்லி சொல்லிதான் அவரை வளர விடாமலே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்க. அவருக்கு இப்போ 27 வயசுல ஒரு புள்ள இருக்கான். இன்னும் அவர் ஒண்ணும் தெரியாம இருப்பாரு? இவட ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணன் என்கிட்ட கேட்டதுக்கு நான் தானே பதில் சொல்லணும். என்ன பேச விடாம நீ எதுக்கு கடந்து குடிச்சிட்டு இருக்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு. போதுமா? அவரை தூண்டி விட்டுட்டு எனக்கு அவருக்கும் இடையில இப்ப பிரச்சனை உண்டாக்கிட்டீங்கல்ல. இந்த வீட்ல எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுல எதுவுமே எங்களுக்கு சாதகமா இருக்க போறதில்ல. நீங்க முடிவெடுத்து தானே என் பிள்ளைக்கு படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. என் பிள்ளை வாழ்க்கையே சீரழிஞ்சிருச்சு. ஏய், அமைதியா இருன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அது புரியாம நீங்க என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? சொல்லிட்டே இருக்க, வாயை மூடவே மாட்டேங்கிற. குணசாரா, என்ன பழக்கம் இது? பொண்டாட்டி போய் கை நீட்டி அடிக்க போற? அவர் பொண்டாட்டி அடிக்க தானே கை ஓங்கினாரு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் என் புருஷன் என்ன அடிப்பாரு, என்ன மிதிப்பாரு. அதையே நீங்க கேக்குறீங்க? இதான் இங்க பிரச்சனையே. நான் ஒண்ணும் கேட்கலாமா? நீ உள்ள போ. அதான் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? வாயை மூடிட்டு உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல. அம்மா, ஏய், என்னம்மா நீ போடா. அண்ணன், என் பொண்டாட்டி அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு நீ மன்னிப்புலாம் கேட்கிற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ இந்த சிட் ஃபண்ட் விஷயத்துல அண்ணன், அதை நான் பாத்துக்கிறேன். அதுல நீங்க தலையிட வேண்டாம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. என்னப்பா அண்ணன் கிட்ட இப்படி பேசுற? அம்மா விடு, நான் தலையில்லப்பா, நீயே பாத்துக்க.